தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு பலனையும் அதே சமயம் பாதிப்பையும் கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிகளில் தொடங்க சாத்தியக்கூறு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் வெயில் வாட்டி வதைப்பதும் மாலை அல்லது இரவு நேரங்களில் கனமழை வெளுத்து வாங்குவதுமாக இருந்து வருகிறது. குறிப்பாக வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் அதேபோல தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் 16 முதல் 18 ஆகிய தேதிகளில் தொடங்க சாத்தியம் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசை காற்று வீசக்கூடிய நிலையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வரும் 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிகளுக்குள் தொடங்குவதற்கான சாத்தியம் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மயிலாடுதுறை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் ஆகிய தென் மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களாகும். ஆனால் சில நேரங்களில் மழையானது பிப்ரவரி மாதம் வரை கூட கடும் குளிருடன் பெய்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னது போல 16 முதல் 18 ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது என்றால் 20, 21 ஆகிய தேதிகளில் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் பருவமழை பெய்தால் பட்டாசு வியாபாரம் பாதிக்கும் நிலையும் பட்டாசு வெடிக்க முடியாத சூழலும் இருப்பதாக மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்தது. அதன் பிறகு மழையில்லாத நிலையே நீட்டித்து வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு மழை பெய்யும் என எச்சரிக்கை வெளியாகியுள்ளதால் இந்த தீபாவளியை மழையுடன் கொண்டாட வேண்டிய சூழல் நிலவுகிறது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை காலங்களில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்ப்பது வழக்கம். இந்த பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் எதிர்வரும் பருவமழை தமிழ்நாட்டில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் இந்த தாக்கத்தை தமிழக அரசு எப்படி தாக்குப்பிடிக்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.